அஸ்ஸலாமு அலைக்கும். அப்து, நீ இங்கே ஒரு தடவை வர முடியுமா? உன்னை நேர்ல பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா? அப்பாவின் வார்த்தைகளில் ஒரு துக்கம். அப்பா, இங்கே நான் பிஸியா இருக்கேன். வாரத்துக்கு 2 தடவை வீடியோ கால் பண்றோமே, பின்னே ஏன் நேர்ல வரணும்? நான் திருப்பி கேட்டேன். அப்பா மெதுவா புலம்ப ஆரம்பிச்சு போனை வச்சிட்டாரு. வழக்கத்துக்கு மாறான சோகம். என் ஒரே தங்கை பாத்திமா அமெரிக்காவில், நான் கனடாவில். அப்பாவை எங்களோட கூட்டி வரணுமான்னு நாங்க ஒரு தடவை கூட கேட்கல. அப்பாவை ஒரு பெரிய முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு தான் நான் இங்க வந்தேன். என் பிஸியான வாழ்க்கையில அப்பாவை கவனிக்க நேரம் இல்லை. அம்மா இறந்த பிறகு அப்பாவை தனியா தரவாட்டுல விட முடியாது. உடம்பு முடியாம விழுந்தா பார்க்க ஆள் இல்லை. முதியோர் இல்லத்துல சேர்க்காம இருக்கவும் முடியல. 2 வருஷமா அப்பா அங்கே இருக்கிறார். பேர் கேட்ட தரவாட்டுக்காரர், நல்ல பென்ஷன். ஆனாலும் அங்கே போய் சேர்ந்தார். அப்பாவை அங்கே சேர்க்கும்போது அவர் ஒன்னும் சொல்லல. ஆனா முகத்துல இருந்த சோகத்தை நான் பார்க்காத மாதிரி நடிச்சேன். பிஸி அதிகமானதும் ஊருக்கு போற பயணங்கள் குறைஞ்சு போச்சு. இல்லைனாலும் அதெல்லாம் செலவு தானே, எனக்கு தேவையில்லாத செலவு. திடீர்னு மனசுல ஒரு வலி. அப்பா முதல் தடவையா அப்படி புலம்பினாரு. மனைவி ருகையாவையும் பிள்ளைகளையும் கூட்டாம ஒரு வாரம் ஊருக்கு போக முடிவு பண்ணேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சரி பண்ணினேன். பாத்திமாவை வர்றியான்னு கேட்டேன். அவளுக்கும் பிஸி. ஊருக்கு வந்து அப்பாவை பார்க்க ஓடினேன். அப்பாவை பார்த்ததும் சோகமா இருந்தது. ரொம்ப தளர்ந்து போயிருந்தார். என்னை கட்டி பிடிச்சு அழுதார். முதல் தடவையா அப்பாவோட கண்ணீரை பார்த்தேன். என்னப்பா? ஒண்ணுமில்ல அப்து, பயணம் சௌகரியமா இருந்ததா? நான் தலையாட்டினேன். 2 நாள் நீ இங்கே தங்கணும், மறுத்து பேசக்கூடாது, அப்பா வற்புறுத்தினார். வேணாம்பா, நான் வந்து பார்த்தா போதாதா? வெளியே ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். மனசுல பல பிளான்கள் இருந்துச்சு. வீட்டை வித்துடணும். பிள்ளைகள் இங்கேயே கலாச்சாரத்தோடு ஒட்டி உருகி போயிருக்காங்க. இந்த ஊருக்கு யாருக்காக வரணும்? பாத்திமாவும் வீட்டை விற்க வற்புறுத்தரா. அப்பாவோட வற்புறுத்தலுக்கு வளைந்து முதியோர் இல்லத்து விருந்தினர் அறையில் தங்கினேன். முதல் நாள் பரவாயில்லை. 2வது நாள் போரடிச்சு. இயந்திரமான வாழ்க்கை. சாப்பாடு, நடை, தூக்கம் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு. கனவுகளுக்கு இங்கே இடமில்லை. ஒருவேளை ஜெயிலை விட மோசமோ? 2 வருஷம் அப்பா இங்கே புலம்பாம இருந்தது ஆச்சரியமா இருந்தது. 2வது நாள் அப்பா மௌன விரதம் இருந்தார். ஒன்னும் பேசலை. ஒரு காகிதத்துல எழுதி காமிச்சாரு. போரடிச்சு உச்சத்துக்கு போச்சு. மறுநாள் அப்பா சொன்னார், அப்து, நாளைக்கு நம்ம தரவாட்டுக்கு போகணும். அதேபடி அப்பா? தூசி நிறைய இருக்கும். பூட்டி வச்சிருக்கோமே, கவனிப்பவன் சுத்தம் பண்றானான்னு பார்க்கணும். நண்டாஷ் நீ அவனை விழிச்சு கொஞ்சம் ஆளுங்க கூட்டி வீட்டை சுத்தம் பண்ண சொல்லு. எனக்கு அங்கே 2 நாள் தங்கணும். கவனிப்பவனை விழிச்சு விஷயம் சொன்னேன். மறுநாள் அப்பாவை கூட்டி தரவாட்டுக்கு வந்தேன். அம்மாவோட கல்லறையில ஒரு துவா படிச்சேன். அப்பா தனக்கு பிடிச்ச அறைக்கு போனாரு. பல நேரம் தோணும், அந்த அறையில அம்மா இன்னும் இருக்காங்கன்னு. அப்பா கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு தூங்க கிடந்தாரு. நானும் ராத்திரி தூங்கினேன். அப்து, அப்பா திடீர்னு கூப்பிட்டாரு. என்னப்பா? நீ முதியோர் இல்லத்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்திருக்கியா? இல்ல அப்பா, நான் எல்லா மாலையும் அந்த ஜன்னல் வழியா பார்ப்பேன். அப்போ மனசுல தோணும், அது நம்ம தரவாடு. உன் பிள்ளைகள் முற்றத்துல ஓடி ஆடுறாங்க. உங்க அம்மா அவங்களுக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்கறாங்க. உனக்கு தெரியுமா, அந்த வீட்டுல அவ இன்னும் இருக்கா. 2 வருஷமா நீ திரும்பி பார்க்கலன்னு அவ என்கிட்ட புலம்பினா. அப்பாவோட வார்த்தைகள் இதயத்துல தச்சு. இனி அந்த ஜெயிலுக்கு நான் திரும்பி போக மாட்டேன். ஆனா உன்னை கஷ்டப்படுத்தவும் முடியாது. எனக்கு அவ தேவை. இனி உள்ள காலம் நான் அவளோட இங்கே இருப்பேன். உன்கிட்ட எனக்கு புலம்பல் இல்ல. கேட்டியா? உனக்கு நல்லது மட்டுமே வரும். இந்த வீட்டை யாருக்கும் விற்கக்கூடாது. எப்பவாவது உனக்கு துக்கமா இருந்தா இங்கே ஓடிவா. நாங்க இங்கே உன்னை காத்திருப்போம். திடீர்னு அம்மா வந்து நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்த மாதிரி இருந்தது. அதிர்ச்சியில எந்திரிச்சேன். அறையில யாரும் இல்லை. ஆனா நெத்தியில இருந்த ஈரம் இன்னும் இருந்தது. அப்பாவோட அறைக்கு ஓடினேன். அப்போவே அப்பா போயிருந்தாரு, திரும்பி வராத ஒரு உலகத்துக்கு. பாத்திமா சடங்குகளுக்கு வரல, பிசின்னு சொன்னா. வீட்டை விற்கிற விஷயத்த கேட்க மறக்கல. அவ பங்க நான் வாங்கினேன்.
திரும்பி பறக்கும்போது மனசுல முடிவு பண்ணினேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வருவேன். எங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே இருக்காங்க, என்னை பார்க்க காத்திருக்கிறாங்க. உயிரோடு இருந்தப்போ நான் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யல. அந்த குற்ற உணர்ச்சி மனசுல அணையாம எரியுது. நிறைய சம்பாதிச்சேன், ஆனா உறவுகளை உணரலை. இன்னைக்கு நான் அனாதை. பெற்றோரை நேசிங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யுங்க. அவங்க இருக்கும்போது அல்லாஹ் நம்ம பெற்றோருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். ஆமீன்.